பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்படி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்க நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறைவாழ்வை இன்று பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
வானங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமே ஆ ஆ ஆமே. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 13 முதல் 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன.
உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவலையும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறை திருவார்த்தைகள் 9 முதல் 10, மீண்டும் 12 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்த போதே பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு
உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்து உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உன் அன்புக்குரியவன் ஆகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாராம்? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாராம்? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாராம்? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 23ஆம் ஞாயிறு இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பர்களே, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே தன் சீடத்துவத்தினுடைய இயல்பை அவர் நம்மோடு இறைவார்த்தை வழியாக பகிர்ந்து கொள்ளுகிறார். இயேசுவிற்கு மிகப்பெரிய பக்தனாய் வாழ்வது எளிதிலும் எளிது. அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காய் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய தமிழகத்தினுடைய அத்துணை அன்னையின் தேவாலயங்களை, திருத்தலங்களை சற்று உற்று நோக்குவோமாக. அத்துணை மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் ஆலயத்தை நிரப்பி நிற்கிற இந்த வேளையில்
மிக பொருத்தமான இறை வார்த்தையை இன்றைய நாளில் சிந்திப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து லூக்காவினுடைய 14வது அதிகாரம் 25வது இறை வார்த்தையில் தனக்கு பின்னால் வந்த எல்லா மக்களையும் திரும்பி பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகளை தான் இன்றைய நாளில் நற்செய்தியாய் வாசிக்க கேட்டோம். இயேசுவுக்கு பின்னால் மக்கள் ஒன்று கூடுவதென்பது புதிதான ஒரு நிகழ்வு அல்ல. இதே லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 42 வாசிக்கிறோம். திரளான மக்கள் இயேசுவை தேடிச் சென்றார்கள். 5வது அதிகாரம் இறைவார்த்தை 15 இப்படியாய் சொல்லுகிறது. இயேசுவை பற்றிய செய்தி ஊரெங்கும் பரவியது. ஆகவே அவருடைய சொல்லை கேட்கவும் அவரிடத்தில் நோய் நீங்கி நலம் பெறவும் மக்கள் அவரை நோக்கி நெருங்கி வந்தார்கள், மக்கள் கூடி வந்தார்கள் என சொல்லி. அதே நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். பெருந்திரளான சீடர்களும் பெருந்திரளான மக்களும் இயேசுவை சூழ்ந்திருந்தார்கள் என சொல்லி. இந்த நாட்களில் இந்த நேரத்தில் எல்லாம் அவர்களை பார்த்து சொல்லாத செய்தியை இன்றைய 14ஆம் அதிகாரத்தில் மட்டும் ஏன் இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டும்? ஏனெனில் அவருடைய பணியினுடைய ஓட்டம் 9வது அதிகாரம் 51வது இறை வார்த்தையில் அது மாறுபடுகிறது. கலிலேய பகுதியில் தன் பணியை செய்த இயேசு கிறிஸ்து இறைவார்த்தை சொல்லுகிறபடி 9:51 தான் விண்ணேற்றம் அடைய வேண்டிய நேரம் வந்ததும் பாடுகளை அனுபவிப்பதற்காய் அவர் எருசலேமை நோக்கி பயணப்படுகிறார். எருசலேம் நோக்கி அவருடைய பயணத்தில் இப்போது அவருக்கு பின்னால் பெருந்திரளான கூட்டம், ஒரு வகையில் சொல்ல போனால் பெருந்திரளான பக்தர்கள் கூட்டம். அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிற செய்தி, எனக்கு பின்னால் பக்தர்களாக அல்ல, எனக்கு பின்னால் நீங்கள் சீடர்களாய் வர வேண்டும் என்பதுதான். கடவுளுக்கு மிக எளிதாய் நாம் பக்தர்களாய் மாறிவிட முடியும். இங்க இருக்கிற பக்த கோடிகளை பாருங்கள். ஆண்டு முழுமைக்கும் ஆலயம் எங்கிட்டு இருக்கு தெரியாது. ஆண்டில் ஒரு முறை கூட நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பள்ளியில் பங்கெடுப்பது கிடையாது. ஆனால் இது போன்ற பெருநாட்களில், திருவிழா நாட்களில் பக்தி முயற்சி என்ற பெயரில் ஆண்டவரை மிகப்பெரிய கூட்டமாய் பக்தர்களாய் தேடி வருகிற சூழலில் இயேசு நற்செய்தியில் மட்டுமல்ல, இன்று அவருக்கு பின்னால் வருகிற பக்தர்களை பார்த்து சொல்லுகிற செய்தி, வெறும் பக்தர்களாக அல்ல, எனக்கு பின்னால் நீங்கள் சீடர்களாய் வர வேண்டும் என சொல்லி. அப்படி இயேசுவுக்கு பின்னால் சீடராய் வருவது எளிதா என கேட்டால் அது எளிதல்ல. இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? அதிமிகு உத்தமர்களாய் கடவுளை ஒரு காலத்தில் பின்பற்றியவர்கள் கூட தன் சீடத்துவ வாழ்க்கையில் இருந்தவர்கள் சறுக்கி விழுகிறார்கள். சாமுவேலுக்கு எழுதிய முதல் புத்தகத்திலே அதிகாரம் 15:23 வாசிக்கிறோம். நீ ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தாய், ஆகவே ஆண்டவர் உன்னை புறக்கணிக்கிறாய், நீ இனி அரசாள மாட்டாய் என சொல்லி தன் சீடத்துவ வாழ்க்கையில் கடவுளுடைய பாதையிலிருந்து கீழ்ப்படியாமையினால் விலகிய சவுல் அவர் தண்டிக்கப்படுகிறார். நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அரசர்கள் முதல் புத்தகம் அதிகாரம் 11:4 சாலமோன் ஞானத்தில் சிறந்த மனிதன், தாவீதிற்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியமாகிய ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகிற அந்த ஒரு பணியை ஆண்டவர் சாலமோனின் கரங்களுக்குள் கொடுக்கிறார். அப்படி அதி உத்தமனாய் வாழ்ந்தவர் தன் வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே வழிமாறி போகிறார். அநேக மனைவிகள், அந்த மனைவிகள் கொண்டு வந்த வேற்று தெய்வத்திற்கு பின்னால் அவர் பயணப்படுகிறார். ஒரு சீடனாய் இருந்தவர் சாதாரண மனிதனாய் மாறி போகிறார். இறைவார்த்தை சொல்கிறது, சாலமோனினுடைய உள்ளம் அவர் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் அதற்கேற்ற கூலியை பெறுகிறார். தன் மக்களை மேகமாய் நெருப்பாய் வழிநடத்திய இறைவன் அவர்களுக்கு மோசையை கொடுத்தாரே, அந்த மக்கள் எப்படி கடவுளுக்கு பின்னால் பயணித்தார்கள்? இதே போன்ற பெருங்கூட்டம் தான். எண்ணிக்கை நூலிலே வாசிக்கிறோமே, நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்திற்கு திரும்பி செல்வோம் வாருங்கள் என சொல்லக்கூடிய வழியில்தான் அந்த மக்களுடைய மனப்பான்மை இருந்தது. சீடர்களாய் இருந்திருந்தால், ஆண்டவரை இந்த மக்களை நானா பெற்றெடுத்தேன், இந்த வணங்கா கழுத்தல்லா மக்களை நானா பெற்றெடுத்தேன் சொல்லி புலம்பிய பொழுதும் கூட தன் அழைப்பில் நிலைத்திருந்தார் மோசே. ஆனால் உணவும் தாகமும் வந்த பொழுது கடவுளை புறக்கணித்து விட்டு வாருங்கள், மீண்டுமாய் இன்னொரு தலைவன் தலைமையில் எகிப்திற்கு செல்வோம் என்கின்ற மனநிலையில் தான், ஒரு பக்த மனநிலையில் ஒரு கூட்டமாய் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே ஆண்டவருக்கு பின்னால் அவர்கள் பயணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே என்ன வாசிக்கிறோம்? பவுலுடைய உடன் உழைப்பாளரான தேமாவை குறித்து அவர் சொல்லுவார், இதோ தேமா இன்றைய உலகின் போக்கை விரும்பி அவர் என்னை விட்டு சென்றார் என சொல்லி எழுதுகிறாரே. நாமும் பல சமயங்களில் ஆண்டவரை பின்பற்றுகிற
ஒரு எளிய பக்தனாய் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் இன்று தன் மக்களை பாடுகளுக்கு முன்னால் எருசலேமுக்கு பயணப்படுகிற வழியில் திரும்பி பார்த்து இயேசு சொல்லுகிறார், வெறும் பக்த மனநிலையில் அல்ல, சீடனாய் என்னை பின்பற்றி வாருங்கள். அப்படி சீடனாய் வருவதென்பது அது மலர் படுக்கை அல்ல, அது ஒரு முள் படுக்கையை போல. உங்கள் பயணம் கடினமாய் இருக்கும். ஆகவேதான் அவர் சிலுவையை ஒப்பிடுகிறார். நான் சுமக்கிற சிலுவையை நீங்கள் சுமந்து எனக்கு பின்னால் வாருங்கள் என சொல்லி. எண்ணி பாருங்களேன், எப்படி சீடனாய் வாழ்வது. 3 காரியங்கள் மிக மிக முக்கியம். முதலில் தீர்மானிக்க வேண்டும், 2வது திட்டமிட வேண்டும், 3வது திட்டமிட்டதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுவினுடைய வாழ்க்கை எண்ணி பாருங்கள். தன் தந்தை கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய உணவென சொல்லி தீர்மானிக்கிறார். தீர்மானித்த இயேசு கிறிஸ்து கடவுள் வடிவில் அவர் தொடர்ந்து இருக்க விரும்பவில்லை. மனித கோலத்தை ஏற்று அவர் கீழிறங்கி வருகிறார். தன் திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய 30 ஆண்டு கால வாழ்க்கையை சற்று ஒதுக்கி வையுங்களே. 3 ஆண்டு கால பணி வாழ்க்கை எடுத்து பாருங்கள். வெறும் 3 ஆண்டுகள் தான். யுகங்களாய், நூற்றாண்டுகளாய் இந்த மண்ணை ஆண்ட எல்லா அரசர்களும் மறைந்து போனார்கள். அவர்களுடைய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் வெறும் காகிதத்தில் வரலாறாய் மாறி போனது. வெறும் 3 ஆண்டுகள் பணி வாழ்க்கையில் இருந்த இயேசுவினுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் இன்றளவும் எப்படி உயிரோட்டமாய் காலங்களை கடந்திருக்கிறது. ஏனெனில் தான் தீர்மானித்த அந்த இலக்கை நோக்கி அவர் மிகச்சரியாய் திட்டமிட்டார். நான் எப்பொழுது திருமுழுக்கு பெற வேண்டும், யாருடைய கரத்தால் திருமுழுக்கு பெற வேண்டும், திருமுழுக்கு பெற்றவுடன் யூதேயாவில், சமாரியாவில், கலிலேயாவில் நான் எவ்வளவு காலம் பணி செய்ய வேண்டும் தீர்மானிக்கிறார். பணி செய்கிற காலத்தில் என் பணி காலத்தை கடந்து, என்னுடைய கனவுகளை, லட்சியங்களை, காலத்தை கடந்து, பாலஸ்தீன எல்லையை கடந்து யார் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என சொல்லி தனக்கென திருத்துதர்களை, தனக்கென சீடர்களை உருவாக்குகிறார். தன்னோடு இருக்க செய்கிறார். தன் கனவை, தன் தந்தையின் கனவை அவர்களுக்கு மெல்ல மெல்ல சிறு பிள்ளைகளுக்கு நடக்க கற்றுக் கொடுப்பது போல கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் நண்பர்களே, அவர் சிலுவைகளை பாடுகள் பட்டு இறந்த பொழுது என்ன சொன்னார்? தந்தையே, கரத்தில் நாவி ஒப்புக் கொடுக்கிறேன், ஏனெனில் எல்லாம் நிறைவேறிற்று. கிவ் மீ சம் மோர் டைம் அப்படின்னு சொல்லவே இல்லை. கொஞ்சம் காலத்தை கொடுங்க ஆண்டவரை, முடிக்கவில்லை. இல்லை, தன் பணியை மிகச்சரியாய் சரியான இடத்தில் சரியான மனிதர்கள் மத்தியில் விதைத்தார். அவருடைய காலத்தில் சீடர்கள் பயந்தாலும் நடுங்கினாலும் எண்ணி பாருங்கள். இயேசு கடக்காத அந்த ஊரின் எல்லைகளை எல்லாம் அந்த 12 சீடர்கள் தான் கடந்து இறை வார்த்தையை, இறைவனின் கனவை, விழுமியங்களை உலகமெல்லாம் விதைத்தார்கள் என்று சொன்னால் இயேசுவினுடைய மிகச்சரியான திட்டமிடல் இன்றளவும் நீங்களும் நானும் கிறிஸ்தவனாய் வாழ்கிறோம் என சொன்னால் இயேசுவினுடைய மிகச்சரியான திட்டமிடலும் தனக்கு பின்னால் அவர் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் சீடர்களுடைய தெரிவும் சரி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பல நேரங்களில் மக்கள் அவரை உயர்த்தி வைக்க பார்த்தார்கள். ஒரு இடத்தில் மக்கள் கேட்பார்கள், கப்பர்நாகமில் இங்கேயே தங்கும் என சொல்லி அவர் சொன்னார். இல்லை, நான் மற்ற இடங்களுக்கும் நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றாரே. எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும் அவர் ஓட்டம் குறையவில்லை. இன்று நீங்களும் நானும் சீடனாய் மாறுவதற்கு முதலில் தீர்மானிக்க வேண்டும். எதை தீர்மானிக்க வேண்டும்? நம்மில் பலர் தீர்மானிப்பதில்லை. கடவுள் ஆலயத்திற்குள் நம்மை பொறுத்தவரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு தெய்வம், அவ்வளவுதான். பிதாசுதன் போட்டு பிதாசுதன் முடிக்கிற வரைக்கும் எனக்கு கடவுள் தேவை. வெளியே போனதுக்கு அப்புறம் உலகம் கற்றுக் கொடுக்கிற படிப்பினைகள், உலகம் சொல்லுகிற பாடங்கள் தான் தேவை என வாழ்கிறோம். கடவுளுக்காய் வாழ்கிற, கடவுளுக்காய் தீர்மானிக்கிற வாழ்க்கை நம்மில் பலருக்கு கிடையாது. ஒருவேளை தீர்மானித்தாலும் வழியோரம் விழுந்த விதைகளைப் போல, பாறைகளுக்கு நடுவில் விழுந்த விதைகளைப் போல நம்முடைய திட்டமிடல் சரிகளை சிறிது நாட்கள் வளருகிறோம், பின்பு காய்ந்து போகிறோம், அமுக்கப்படுகிறோம். திட்டமிடல் தேவை. எவ்வளவு பணிகள் வந்தாலும் என் ஆண்டவனுக்கான நேரத்தை மிகச்சரியாய் கொடுப்பேன். லூக்காவின் செய்தியை வாசித்து பாருங்கள். எவ்வளவு பணி என்றாலும் தனக்கென தனியான ஒரு நேரத்தை ஒதுக்கி தனிமையில் கடவுளோடு இயேசு உறவாடினார், பேசினார், ஜெபித்தார். எல்லா காரியங்களிலும் அவருடைய திருவுளத்தை நாடினாரே. நம்முடைய திட்டமிடல் எப்பொழுது இருக்கிறது? ஃப்ரீயாக இருந்தால் ப்ரேயர் பண்ணுவேன், டயர்டாக இல்லாட்டி கோவிலுக்கு போவேன், ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் வந்தால் ஃபேமிலி டூர் போவோம். அந்த நாட்களில் ஆண்டவருடைய கோவிலுக்கு லீவ் விட்டுருவோம். இறைவார்த்தை வாசிப்பு என்பது கிடையவே கிடையாது. ஆலயத்தில் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சிருப்போம், வீட்டில் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சிருப்போம், வீட்டில் ஜெப அறை இருக்கும், என்னைக்கு உள்ளே போயிருப்போம் தெரியாது. திட்டமிடல் இல்லை. என் கடவுளுக்கு ஒரு நாளில் எவ்வளவு நேரம், ஒரு வாரத்தில் எவ்வளவு நேரம், ஒன்றுமே கிடையாது. தீர்மானிக்கவில்லை, திட்டமிடவில்லைன்னு சொன்னால் எப்படி செயல்படுத்த முடியும்? 2ஆம் வாசகத்தை பாருங்கள். மிக அழகாய் பவுல் சொல்லுவார். ஒனேசிமிடத்தில் அனுப்புகிறார் பிலமோனை. சட்டத்தின்படி பார்க்கிற பொழுது அவன் மரண தண்டனைக்கு உரியவன், தன் தலைவனை விட்டு ஓடி சென்றான். பவுல் சொல்றார், நினைச்சிருந்தா இவனை கூட வச்சிருந்திருக்கலாம்ப்பா, ஆனால்
உன்னை கேட்காம நான் முடிவெடுக்க விரும்பல, நன்மையான காரியம் என்றாலும் நீ மனசு வச்சு செய்யணும்னு சொல்லி அவரை தீர்மானிக்க விடுகிறார். அந்த உரிமையைத்தான் இன்று கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மேல திணிச்சி அல்ல, உன் முழு மன சுதந்திரத்தோடு என்னை பின்பற்றும் எழுகிறாயா எண்ணி பார்ப்போம். கடவுள் ஆதியில் மனிதனுக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஆசீர்வாதம் என்ன? அவருடைய உருவும் சாயல் மட்டுமா கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப அழகாக சொல்வார், ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கண்களுக்கு முன்னால் காண்பித்து, மனிதா இதில் உன் விருப்பப்படி நீ உண்ணலாம் என சொல்வார். உன் விருப்பப்படி, பவர் ஆஃப் செல்ஃப் அட்டானமி, நீ முடிவெடுக்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுவாரே, அதே கடவுள் தான் என்று எதிர்பார்க்கிறார். நீ சீடனாய் வாழ்வதற்கான முடிவை நீ எடு. மனித பலவீனம் நம்மை தடுக்கிறது. முதல் வாசகத்தில் சாலமோன் அழகாய் சொல்லுவார், ஆண்டவரே என்னை குறித்து என்னால் தீர்ப்பிட முடியவில்லை, என் உடன் வாழ்கிற மனிதனை என்னால் முழுதாய் அறிந்து கொள்ள முடியவில்லை, எப்படி உன்னை அறிந்து கொள்வது? அவர் சொல்லுகிறார், ஞானம் உன்னை வழி நடத்தும், ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார். ஆக வெறும் களைந்து செல்கிற மேகங்களாய் இல்லாமல் கடவுளுக்கு உண்மையான பலன் கொடுக்கிற கனி கொடுக்கிற சீடராய் மாற வேண்டும் என சொன்னால், சாமுவேல் சொல்வார் பார்த்தீங்களா, ஆண்டவரை பேசும் அடியை நான் கேட்கிறேன் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை நம் ஜெபமாய் மாற வேண்டும். உம்மை எப்படி நான் பின்பற்றுவது ஆண்டவரே, எனக்கு நீர் கற்றுக் கொடுங்கள். என் சோதனையில் எப்படி நான் உம்முடைய பாதையை விட்டு விலகாமல் இருப்பது கற்றுக் கொடுங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய ஞானம் வழி நடத்தும். எவன் ஒருவர் தீர்மானித்து சரியாய் திட்டமிட்டு திட்டத்தின்படி அவர் நடக்கிறாரோ, உரிய காலத்தில் ஆண்டவர் கோழைகள் என சொல்லப்பட்ட மனிதர்களை திருத்துதர்களாய் உயர்த்தி வைத்து நம் கண்களுக்கு முன்னால் சாட்சியாக்கி இருப்பது போல உரிய காலத்தில் நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். சீடனாய் வாழ்வதென்பது சிலுவைகள் நிறைந்த வாழ்க்கைதான். ஆனால் அழிந்து போகிறவர்களுக்குத்தான் சிலுவை மடமை. ஆண்டவரை நம்புகிற நம் எல்லோருக்குமே அந்த சிலுவை மீட்பின் பாதைகளை நமக்கு திறந்து விடுகிற ஏணிப்படிகளாய் மாறி போகிறது. ஆகவே தீர்மானித்து இயேசுவை பின்பற்றுவோம், சீடர்களாய் மாறுவோம். ஆபிரகாமை கடவுள் சொல்வார் பாருங்களே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன கடவுள் நீ ஆசியாய் மாறுவாய்னு சொல்லுவார்ல. ஒரு பக்தன் என்பது எப்பொழுதும் ஆசைகளை பெறுவதற்கு காத்திருக்கிறவன். சீடன் அந்த ஆசையாய் பிறருக்கு மாறுகிறவன். அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை கடவுள் நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. ஆமேன். நம்முடைய நம்பிக்கையினை அறிக்கையிட்டு பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பை தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதம் எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் புதிய ஆற்றலோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை
இறையாட்சியின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் உமது திருவுளம் அறிந்து செயல்படவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை ஆட்சி செய்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லவும் மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே எம் இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழவும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி உமக்கு உகந்த மக்களாக எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் அனைத்து வன்முறைகளும் கலவரங்களும் நீங்கி அமைதியின் பாதையில் மக்கள் பயணித்திடவும் அனைவரும் மன நிம்மதியுடன் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி எனும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள பகிரும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டு மற்றவர்களோடு தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழவும் அதன் மூலம் உமது பிள்ளைகளாகும் பேற்றினை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உரிமையோடு உம்முடைய பாதம் எடுத்து வைத்து மன்றாட்டுகளையும் இன்னுமாய் எங்களுக்கு தேவையான அத்துணை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே உரிய காலத்தில் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்திருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதுமல்ல நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். உனக்கென என்னை வழங்கிடும் வேலை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். உனக்கென என்னை வழங்கிடும் வேலை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருள் ஆற்று அனைத்தையும் இவர்தம் மன தூயர் நீங்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள்
யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே விடுவாய். தந்திட்ட பொருள்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே விடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை அவர் விடுவித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் நல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் நல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவினே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகனளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமேயற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமேயற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோ திரவியமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.